ஹாய் கைஸ். என் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு கிட்டத்தட்ட 75 வயசு இருக்கும். அந்த பாட்டி வந்து என்னோட ஃபேவரட் பாட்டின்னு கூட சொல்லலாம். அவங்க கொம்பு வச்சு தான் நடப்பாங்க. மூச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கும். ஆனாலும் அவங்க வேலையை வந்து அவங்க வந்து எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல் அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா காய்கறியும் அவங்க வீட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கடைக்கே போக மாட்டாங்க. வீட்லேயே விளைஞ்சிரும் அவங்களுக்கு தேவையான காய். கிலோ கணக்கில் விளைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே வந்து விற்று காசாக்கிப்பாங்க. அவங்க ஒரே ஒரு பாட்டி தான் இருப்பாங்க அவங்க வீட்டில். யாருக்கிட்டனும் ஒரு பொருள் கூட அவங்க சும்மாவே வாங்க மாட்டாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. அப்படி நம்மளா ஏதாச்சும் கொடுத்தாலும் அவங்க அதுக்கு ரிட்டனாக ஏதாச்சும் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டி அவங்க. அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். பாரு எவ்வளோ தெம்பாக இருக்காங்க, நம்மளாம் சோம்பேறியாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தோணும் அவங்கள பார்த்த பிறகு. ஆமாம், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தான் இல்லை அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து கத்திக்கிட்டே இருந்தார், பாப்பா எழுந்துட்டா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு பால் கொடுத்து விளையாடிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் கேட்டார், ஈவினிங் எனக்கு பூரி உருளைக்கிழங்கு மசாலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு செய்யறதுக்கு. ஆனால் ஒரு 6:30க்கே வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு 1000 வாட்டி சுற்றிட்டாரு குட்டி போட்ட பூனை மாதிரி.